உயிர்மை வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, நம்ம உயிர் உரங்களை காட்டுக்கு கொடுக்கும்போதும் சரி, இலை வழியாக மேலே தெளிக்கும் போதும் சரி, அளவுகளை கம்மி பண்ணி தெளிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏக்கராவுக்கு 2 லிட்டர் கொடுக்கணும்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 1/2 லிட்டரு 1 லிட்டரு வாங்கிட்டு போய் கீழே நிலத்துல கொடுக்குறாங்க. நம்ம அது மட்டும் இல்லாமல் மேலே தெளிப்புக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 ml 10 லிட்டர் தண்ணியில் கலந்து மேலே தெளிக்கணும்னு சொல்கிறோம், அல்லது 150 ml கலந்து தெளிக்கணும்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில நுண்ணுயிர்களுக்கு பொதுவாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை அளவை கம்மி பண்ணி தெளிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே தெளிக்கும் போது அது பரவக்கூடிய தன்மை கம்மியாகும். இப்போ நம்ம 100 ml 10 லிட்டர் தண்ணிக்கு கலந்து அதை இலை வழியாக தெளிக்கணும் அப்படின்னா, அந்த நம்ம இலை வழியாக தெளிக்கும்போது கண்டிப்பாக அதிகமாக தெளிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இலை வழியாக நம்ம தெளிக்கும்போது எல்லா ஏகமும் பூரா இலைகளும் படுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த மிஷினில் நம்ம மேலே வச்சு அடிக்கும்போது எவ்வளோ தூரத்துக்கு அது கவர் ஆகுதோ அவ்வளோதான் ஆகும். மீதி ஒரு சில இலைகளில் படாமல் இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த நுண்ணுயிர்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரவ ஆரம்பிக்கும். அந்த இலைகளில் பரவ ஆரம்பிக்கும். நம்ம கம்மியாக அளவுகளை கம்மி பண்ணி தெளிக்கும் போது அந்த பரவுறதோட தன்மை கம்மியாகும், அந்த பரப்பு கம்மியாகும். அப்படி அந்த பரப்பு கம்மியாகும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த தீமை செய்யும் பூஞ்சானங்களோ அல்லது பாக்டீரியாக்களோ அந்த இலைகள் மேலே பூரா இலைகள்லேயும் பரவி இருக்கும்போது, நம்ம அடிக்கக்கூடிய மருந்தோட அளவு கம்மி பண்ணி அடிக்கும்போது அந்த பரவக்கூடிய எல்லா இலைக்கும் பரவணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா முழுமையாக அந்த நோயிலிருந்தோ அல்லது வளர்ச்சிக்காகவோ எதுக்காக கொடுக்குறோமோ அந்த முழுமையான ரிசல்ட்டை நம்ம எடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 100 ml போட்டு அடிக்கிறதுக்கு பதிலாக 50 ml நீங்கள் குறைச்சிக்கிறீங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு 50 ml குறைச்சிக்கிறீங்க. இப்போ ஒரு வாழைக்கு உதாரணமாக வாழைக்கு அழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலை பெருசாக இருக்குது. நம்ம அடிக்கும்போது எல்லா இடத்துலையும் படாது, ஃபுல்லாக நனைக்க முடியாது. எப்போவுமே எந்த பயிருக்குமே நம்ம முழுமையாக நனைக்கிறது இல்லை, அந்த மருந்து அடிக்கும்போது நனைக்க முடியாது. அப்போ அந்த பரவும் போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல படுது. அந்த பட்டுட்டு நம்ம 100 ml கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 சென்டிமீட்டருக்கு அந்த ரவுண்டாக பரவுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 50 ml கொடுக்கும்போது என்ன ஆகும், 5 சென்டிமீட்டருக்கு தான் பரவும். அப்போ என்ன ஆகும், அந்த மீதி இருக்கிற 5 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய தீமை செய்யும் பூஞ்சானங்களோ அல்லது பாக்டீரியா வைரஸோ பார்த்திங்கன்னா அழியிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன ஆகும்னா, அந்த நோய் தாக்குதலிருந்து நம்ம பயிர் குணமாகாது. அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே விடும்போது நம்ம ஒரு ஏக்கருக்கு 2 லிட்டர் விட சொல்கிறோம். அப்புறம் நீ என்ன பண்ணுவாங்கன்னா, 2 லிட்டர் வேண்டாம் 1 லிட்டர் தான் போதுன்ட்டு வாங்கிட்டு போவாங்க. அப்படி வாங்கிட்டு போய் அவங்க 1 லிட்டரு விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாயங்காலம் நேரம் நம்ம எப்பவுமே சாயங்காலம் நேரம் விட சொல்லுவோம். அவங்க ஒரு உதாரணத்துக்கு காலையில் நேரம் விட்டுறாங்க, சாயங்காலம் வேலை இருக்குது அப்படின்ட்டு காலையில் நேரம் விட்டுறாங்க. கீழேயும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அது பரவணும். பரவி அது இது பண்ணும்போது நம்ம 1 லிட்டரு 2 லிட்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல 1 லிட்டர் கொடுக்கும்போது அதோட பரவற தன்மை கம்மியாகும். கீழே மண்ணில் ஒரு 2-3 அடிக்கு பரவுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம கம்மியாக கொடுக்கும்போது அது 1.5 அடிக்கோ அல்லது 1 அடிக்கோ பரவும்போது மீதி இடத்துல இருக்கக்கூடிய பூஞ்சானங்கள், நூற்புழுக்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழியாத அப்படியே மறுபடியும் இருக்கும். இந்த நுண்ணுயிர்கள் எந்தெந்த இடத்துல பரவுச்சோ அந்த இடத்துல மட்டும் நூற்புழுக்களோ அல்லது எந்த தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அழிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு நாளோ 2 நாளைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மீதி இடத்துல இருக்கக்கூடிய தீமை செய்யும் பூஞ்சான நுண்ணுயிர்கள் பார்த்திங்கன்னா அது பரவி இந்த அழிச்ச இடத்துக்கும் மறுபடியும் எக்ஸ்ட்ரா மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த நம்ம கொடுக்குறது பிரயோஜனம் இல்லாமல் தான் போகும். இப்போ நான் என்ன சொல்ல வரோம்னா, நம்ம இலை வழியாக கொடுக்குறோம். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ பாக்டீரியாஸ்ன்னு இருக்குது, பூஞ்சைங்கள்னு இருக்குது, பூஞ்சானங்கள் பாக்டீரியா 2 இருக்குது. இதை பற்றி தெளிவாக நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், வேறு வீடியோவில். இப்போ பாக்டீரியா எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பயிர் மேலே தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா அது நேரடியாக போய் தீமை செய்யக்கூடிய பாக்டீரியா கூட சண்டை போடும். தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்களோ பாக்டீரியாவுக்கு எதுக்காக நம்ம கொடுக்குறோமோ அது கூட சண்டை போட்டு பார்த்திங்கன்னா அதை அழித்து இது அதிகமாக பரவும். இது வெடித்து பரவும். இப்போ பாக்டீரியா இருக்குதுன்னா ஒரு இடத்துல படுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அது மல்டிபிள் ஆகும்போது வெடிக்கும். இன்னொரு இடத்துல ஒரு 5 சென்டிமீட்டரில் வெடித்து அந்த இடத்துல போய் ஒட்டுச்சுன்னா அது அப்படி தான் பரவும். அதுக்கப்புறம் பூஞ்சானங்கள் எப்படி வேலை செய்யணும்னு பார்த்திங்கன்னா, இது படரக்கூடியது பூஞ்சானங்கள். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு பொருள் வச்சுருக்குறோம். மழை காலத்தில் பார்த்திங்கன்னா பூசணம் பிடிச்சிக்கும். அது என்னாகும், முதல்ல ஒரு இடத்துல பூசணம் உருவாகும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருள் ஃபுல்லாமே படர ஆரம்பிக்கும். அதே வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை செய்யும் பூஞ்சானங்களும் பண்ணும். இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து தெளிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து அது வந்து ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாவோ நுண்ணுயிரிகளோ பூஞ்சானங்களோ எதாக இருந்தாலும் சரி அது மேலே அப்படியே படரி அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை இது உறிஞ்சிட்டு அதை வந்து அழிச்சிட்டு இது வந்து படர ஆரம்பித்து அந்த பொருள் மேலே அந்த பயிர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவசம் மட்டும் இது பண்ணும். இதை வந்து நம்ம வந்து கம்மியை பண்ணி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த படரக்கூடிய இது வந்து கம்மியாகும். ஒரு இலை வந்து இப்போது ஒரு நல்ல வளர்ந்த வாழை இலையோ அல்லது வந்து மஞ்சள் இலையோ இருக்குது அப்படின்னா அது வந்து வாழை வந்து ஒரு 3-4 அடிக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அடிக்கக்கூடிய மருந்து வந்து நல்லா போய் பட்டால் மட்டும்தான் அந்த இலை ஃபுல்லாமே கவர் ஆகி அந்த வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி நோய் தாக்குதலுக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் இலை ஃபுல்லாமே இதாகணும். நம்ம அடிக்கக்கூடிய அளவு வந்து கம்மி பண்ணி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த படரக்கூடிய அளவு கம்மியாகும். அப்போ வந்து என்ன ஆகும், நம்ம மண்ணில் சொன்ன மாதிரியே தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படரக்கூடிய அளவு கம்மியாகும்போது இந்த பூஞ்சானங்கள் வந்து பாதி வந்து படர்ந்துட்டு பாதி அந்த படாத இடத்துல எல்லாம் படராமல் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா அந்த இடத்துல தீமை செய்யும் பூஞ்சானங்களோ அல்லது நுண்ணுயிர்களோ ஏதோ ஒன்று அதில் அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த இது கம்மியானதுக்கப்புறம் அது வந்து அப்படியே படர்ந்து இது வந்து அழிச்ச இடத்துலையும் மறுபடியும் அந்த தீமை செய்யும் பூஞ்சானங்களும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்துகள் வந்து நுண்ணுயிர் உரங்கள் வந்து நம்ம உரங்களாக இருந்தாலும் சரி மருந்தாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய அளவுங்கிறது மிக முக்கியமான ஒன்றா இருக்கணும். நீங்கள் எல்லாருமே சொல்லக்கூடியது என்னென்னா இது வந்து நுண்ணுயிர்கள் வந்து பல கோடி நுண்ணுயிரை பெருக்கமடைகிறது தானே. நம்ம வந்து மண்ணுக்குள் கொடுத்தோம்னா இது ஒன்றோட ஒன்றா பல கோடியாக பெருக்கமடைகிறது தானே. அப்போ வந்து என்ன உங்களுக்கு வந்து மண்ணுக்குள் கொடுக்கும்போது இது வந்து பல இதை பெருக்கமடைஞ்சிடமுல்ல அப்படின்ற இந்த மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறீங்க. இது வந்து இந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் படரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு படரக்கூடிய தூரம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணியில் வந்து 100 ml கலந்தடிங்க. இது கூட வந்து ஒட்டும் பசையாக நம்ம வந்து கரும்பு சர்க்கரையோ அல்லது வந்து இது அரிசி கஞ்சியோ போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அது வந்து படரக்கூடிய தன்மை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணும். நம்ம 100 ml கொடுக்குற இடத்துல 50 ml கொடுத்தோம்னா அது படரக்கூடிய தன்மை வந்து கம்மியாகும். இப்போ வந்து புழுவுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு பிவேரியா பேசியானா கொடுக்குறோம். நம்ம வந்து 100 ml வந்து 10 லிட்டர் தண்ணியில் அடிக்க சொல்கிறோம். நீங்கள் வந்து 15 mlக்கு வந்து 15 லிட்டர் இது டேங்க்கில் அடிக்கிறீங்க. அப்போ வந்து என்ன 100 ml போடுறீங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த கத்திரி செடிக்கு அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இது படரக்கூடிய இது வந்து கம்மியாக இருக்குது. தண்டு புழுவும் காய்ப்புழு ரொம்ப அதிக தாக்குதல் இருக்குது. நீங்கள் வந்து மருந்து கம்மி பண்ணி அடிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்னா இது படரக்கூடிய அளவு வந்து கம்மியாகும். அப்போ என்னென்னா பாதி இடத்துல வந்து தண்டு புழு செத்துருக்கும், பாதி இடத்துல செத்துருக்காது. அப்போ என்ன ஆகும், நம்ம மறுபடியும் இன்னொரு தாட்டி அடிக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு செலவாகும். இது வந்து கரெக்டாக 100 mlனா 100 ml கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புழுவுக்கெல்லாம் அடிக்கும்போது அந்த புழு வந்து இந்த பிவேரியா பேசியானாங்கிற இது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இது வந்து அந்த புழுவோட உடம்புக்குள்ளே போய் படர்ந்து பூஞ்சையை உருவாக்கி அதுக்கப்புறமா அந்த புழு வந்து இறக்கும். நம்ம வந்து அளவை கம்மி பண்ணும்போது என்ன ஆகும்னா புழுவோட உடம்புக்குள்ளே போய் படரக்கூடிய அளவு வந்து கம்மியாயிரும். அப்போ என்ன ஆகும், புழு மறுபடியும் வந்து ஒரு நாள் அப்படியே மயக்க மறைஞ்சு இருக்கிற மாதிரி இருந்துட்டு மறுபடியும் அப்படியே மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுண்ணுயிர் உரங்களை வந்து கீழே கொடுக்கும்போதும் சரி மேலே இலைவெளியே கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தவறு மட்டும் பண்ணக்கூடாது. கீழே கொடுக்குறதோட ஒரு 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 100ல் ஒரு 50% கரெக்டுன்னு வச்சுக்கலாம் கம்மி பண்ணி கொடுக்குறது. ஏன்னா வந்து மண்ணுக்குள்ளே படுறதுக்கு வந்து இடங்கள் அதிகம், அதுக்கு உண்டான உணவுகள் அதிகம், அதுக்கு உண்டான கிளைமேட் எல்லாமே அதிகம். அதுவே வந்து இலையில் வந்து படரும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான இடமும் கம்மி, உணவும் கம்மி. மறுபடியும் பார்த்திங்கன்னா வெயில் நேரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து படுறதுக்கு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இலை வழியாக கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து சொன்ன அளவுகளை கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அது வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி, புழு தாக்குதலாக இருந்தாலும் சரி, நோய் தாக்குதலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இலைவெளியை கொடுக்கும்போது நீங்கள் இந்த தவறு மட்டும் பண்ணவே கூடாது. 100 ml வந்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்தடிக்கணும்னா 10 லிட்டர் தண்ணியில் தான் 100 ml கலக்கணும். கரும்பு சர்க்கரையோ அல்லது வந்து அரிசி கஞ்சியோ போட்டுக்கணும்னா கண்டிப்பாக அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 15 லிட்டர் குடத்தை எடுத்துகிட்டு 100 ml நாங்கள் ஒரு டேங்க் வந்து 100 ml நாங்கள் எப்போவுமே ஒரு டேங்க்குனா 15 லிட்டர் தான் கணக்கு வைப்போம் அப்படின்னால சொன்னிங்கன்னா அது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து பிரயோஜனம் இல்லாமல் தான் போயிடும். 10 லிட்டர் தண்ணியில் 100 ml கலந்து கொடுக்கணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நுண்ணுயிர் உரங்கள் வந்து 100% வந்து ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த நுண்ணுயிர் உரங்கள் வந்து டெவலப் ஆகிறதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறைச்சி கொடுக்கறதுக்கு வந்து தவிர்த்துடுங்க.
நீங்கள் வந்து நம்ம எப்படி அதை டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வந்து உரங்களை வந்து மண்ணில் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு சரியான முறை எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் மேலே தெளிக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண நுண்ணுயிர் உரங்களை மேலே தெளிக்காதீங்க. தெளிச்சிங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இருக்கிற நுண்ணுயிர் உரங்களையோ அல்லது முக்கியமாக நோய் தாக்குதலுக்கு வந்து டெவலப் பண்ணுன நுண்ணுயிர் உரங்களை தொளிக்காதீங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் பேரல்னு கரும்பு சக்கரை போட்டு 200 லிட்டராக மாற்றி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. மேலே தெளிப்புக்கு அதை யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு தாட்டிக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். இன்னொரு தாட்டி பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சினாலேயோ வெயில் அதிகமானதுனாலையோ நம்ம மிஷினில் ஏதாவது பிரச்சனையா ஏதோ ஒருனால நம்ம வந்து அந்த ரிசல்ட் இருக்காது. நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும்போது இது இந்த தவறை பண்ணோம்னா இன்னும் நோய் அதிகமாக இருக்கும். இது மருந்து வேலை செய்யாமல் போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதலுக்கு மேலே இலை வழியாக தெளிக்கும் போது கண்டிப்பாக டெவலப் பண்ணதை தெளிக்காதீங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு 100 mlனா 100 ml கலந்து தெளிங்க. கண்டிப்பாக வந்து 100% அந்த ரிசல்ட் இருக்கும். மேலும் இது போன்ற தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது உயிர் உரங்கள் தேவைப்பட்டாலோ உயிர் ஆர்கானிக்ஸ் கோபிக்கிலேயே தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.